Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. துன்பம் நிற்கும் துர்க்கை வழிபாடு நவராத்திரி 6ஆம் நாள் சாபமும் கோபமும் நீங்க வழிபடுவோம் மகாலட்சுமியை. நம்ம இன்னைக்கு நிவேதனம் செய்கிறது பால் சாதம், சர்க்கரை பொங்கல், பாசி பருப்பு சுண்டல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 100 கிராம் பச்சரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 100 ml மில்க், 100 கிராம் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சு எடுத்ததுனால நல்லா குழைய வச்சுக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா குழைய வச்சுக்கலாம். 100 கிராம் பச்சரிசியை நல்லா குழைய வச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா இன்னுமே குழைய வச்சுட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். சர்க்கரை 100 கிராம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 100 ml பால். இது வந்து நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பால் சாதம் செஞ்சிட்டோம். இது கூட சுக்கு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் ஊற்றல. பால் சாதம் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து திராட்சை முந்திரி தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு தாளிக்காமையே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பால் சாதம் ரெடி ஆயாச்சு. தேவையான பொருட்கள் பச்சரிசி வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 250 ml மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னென்னா தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். 3 ஏலக்காய், 10 முந்திரி, 20 திராட்சை எடுத்திருக்கேன். பாசி பருப்பு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் பாசி பருப்பை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த சர்க்கரை பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாசி பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டு, அதாவது நல்லா வாசம் வர டைமு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொங்கல் பானையில் தான் செய்ய போகிறேன். தண்ணி வந்து நான் 3/4 பானை அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம பாசி பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு அரைவாசி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பொங்குறதுக்காக நம்ம பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இது பொங்குறதுக்காக நம்ம இந்த பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பானை வந்து அதாவது என்னென்னா நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசி போடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பருப்பு அரிசியும் நல்லா வேகணும். தண்ணி வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாலும் எடுத்து வச்சுருக்கிறோம், நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதாவது மேலே வரும் அரிசி கொதிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்துட்டுருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 250 ml மில்க்கு. இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்கணும். அதாவது நல்லா வேகணும். அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது 3/4 வாசி வெந்துருச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா தட்டிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து குழஞ்சிருந்தாலும் அந்த பச்சரிசி வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இழுத்துக்கும். நீங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இழுத்துருக்கும். பொங்கலும் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இதை நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் தாளித்து கொட்டிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையும் முந்திரியும் தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து படைச்சு நம்ம சாப்பிட்ற டைமுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டோம். இதுக்கு வந்து பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போதும். ஏன்னா திராட்சை வந்து பலூன் மாதிரி நல்லா உப்பிக்கும். இப்போ நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டல். இது வந்து நல்லா வறுத்துட்டு நான் ஒரு 4 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து அதாவது பவுடர் ஃபார்மில் இருக்குது, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 200 grams வந்து பச்சைப்பயிருக்கு வந்து நான் வந்து 100 grams வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி திருப்பி பாகுபதத்தில் காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையே பச்சைப்பயிரை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது இனிப்பு சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் மலர வேக வைக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 minutes வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம நல்லா மலர வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா நல்லா மலர வெந்துடும். ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து 1 tablespoon நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். அதாவது அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறத பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெல்லத்துலேயே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்லா வத்திடும். அந்த ஸ்வீட் எல்லாமே நல்லா இறங்கிடும். அப்போ என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாசிப்பருப்புக்கு. இது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வேகட்டும். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா அந்த வெல்லம் வந்து நல்லா வத்தி இருக்கும். கொஞ்சம் மட்டும் இந்த ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு சிலருக்கு நிறையா இருந்தாலும் பிடிக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நவராத்திரிக்கு இனிப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி. நவராத்திரி 6ஆம் நாள் பாசிப்பருப்பு சுண்டல், பால் சாதம், சர்க்கரை பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பாத்தூன் மரியி இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டலரிது. தான் பெற்ற உணவை பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி எனப்படும் தீய நோய் சென்று அணுகுதல் இல்லை.